நான் சொல்றது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஏப்ரல் 23 நீங்க ஓட்டு போட போயிட்டு இருக்கீங்க. ஓட்டு போட போகும்போது மிகப்பெரிய கனவோட போறீங்க. அந்த அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து ஒருத்தர் கையில கொடுக்க போறோம் இல்லையா? ஸோ அதனால அந்த இடத்துல ரோடு வரணுமா, பெண்களுக்கு செலவு பண்ணணுமா, இல்ல கல்விக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு அந்த லீடர் வந்து முடிவெடுக்க போறாரு. அந்த இடத்துல மிகப்பெரிய கனவோடு நீங்க ஓட்டு போட போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் டேட்டா வந்திருக்கு. என்னன்னா, அந்த ஓட்டு போற பொலிட்டீஷியன் இருக்காங்க இல்லையாங்க, அந்த ஓட்டு போற பொலிட்டீஷியன்ல ஆவரேஜா ஒரு 5 பேர் எடுத்துட்டு அதுல ஒருத்தர் மேல கிரிமினல் கேஸ் இருக்குமாங்க. நான் எதையும் ஹைப் பண்ணல இந்த வீடியோவில். அதாவது இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு கற்பனையிலேருந்து நான் பேசலை. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக இருக்க போது, முழுக்க ஒரு ஃபேக்ட் பேஸ், ஒரு ரிசர்ச் பேஸ்டாக, அதாவது பேஸ்ட் ஆன் அஃபிஷியல் சோர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ எண்டுக்குள்ள மிகப்பெரிய ஓட்டிங்கில் ஒரு தெளிவு வரும். நீங்கள் ஓட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரம் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியே இருக்குங்க. அதாவது 2026 ரிசர்ச் பண்ணி தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு டீம் என்ஜிஓ ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த என்ஜிஓ பேர் என்ன வந்து அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? ஒரு குழு என்னன்னா வந்து ஜனநாயகத்துக்கே புரட்சி பண்ற ஒரு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து 1999 ஒரு என்ஜிஓ, ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த குழு என்ன பண்ணுன்னா வந்து கேண்டிடேட்டோட ஓன் அஃபிடவிட் இருக்குல்ல, அதாவது கேண்டிடேட் வந்து ஓன், அதாவது கண்டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பத்திரம் ஒன்று வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதில் இருக்க சோர்ஸை வந்து முழுக்க ரிலை பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணது தான். ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், எவ்வளோ வந்து கிரிமினல் கேஸ் இருக்குது, எத்தனை ஒய்ஃப் இருக்குது, எத்தனை குழந்தைங்க இருக்குது, சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கொடுத்தாங்க ஆகணும். ஸோ இந்த அஃபிடவிட் முழுக்க பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இந்த ரிப்போர்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் வெளியாகுதுங்க. அதாவது வந்து ஓவராலா, அதாவது வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 வந்து கண்டெஸ்ட் பண்ற கேண்டிடேட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 4023 பேருங்க. அதுல வந்து 3992 பேரை வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஹைப்பும் கிடையாது, எந்த ஒரு ஒப்பீனியனும் கிடையாது, எந்த ஒரு மீடியா ரிப்போர்ட்டும் கிடையாது. என்னன்னா, கவர்மெண்ட் எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுலயும் எலெக்ஷன் நடக்கிற அந்த பொலிட்டீஷியனோட கண்டஸ்டன்ஸ் கேண்டிடேட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியாகுது. எவ்வளோதான்ப்பா கிரிமினல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோர் டேட்டா என்னன்னு தெரியுமாங்க? அதாவது 722 கேண்டிடேட், அந்த 3992 பேர் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 722 பேர், அதாவது 18% வச்சுக்கலாம் ஓவரால் ஒரு ஆவரேஜாக, அவங்க பேர் ஒரு கிரிமினல் கேசஸ்லாம் இருக்குது. அடுத்து 404 பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அது 10% மக்கள், 10% அந்த கேண்டிடேட் மேலே பார்த்தீங்கன்னா சீரியஸான கிரிமினல் கேஸ் இருக்காங்க. அதாவது சீரியஸான கிரிமினல் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி when it coming to 2021 எலெக்ஷன், லாஸ்ட் தமிழ்நாடு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக சீரியஸான கிரிமினல் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6% தாங்க இருந்துச்சு. 207 பேர் மேலே தான் கிரிமினல் கேஸே இருந்துச்சு, சீரியஸான கிரிமினல் கேஸு. ஆனால் இந்த ஒரு 5 வருஷத்தில் எல்லாமே டபுள் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அதாவது இல்லை பொலிட்டிஷியன் மேபி சொல்லலாம் என்னன்னா வந்து என்கிட்ட சீரியஸான கிரிமினல் கேஸ்லாம் இல்லை, நான் வந்து மக்களுக்காக போராடினேன், மக்களுக்காக ரோட்டில் நின்னேன், மக்களுக்காக ட்ரெயினை பிளாக் பண்ணேன், பஸ்ஸை பிளாக் பண்ணேன், அதனால இந்த கவர்மெண்ட் வந்து என் மேலே வந்து கிரிமினல் கேஸ் போட்டுச்சுன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அது வந்து காமனான கிரிமினல் கேஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 722 சொன்னேன்னா அது வந்து காமனான கிரிமினல் கேஸ். சீரியஸான கிரிமினல் கேஸ்னா என்ன தெரியுமாங்க? கிட்னாப் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, செக்ஷுவல் அசால்ட்டு, மர்டரு, அட்டெம்ப்ட் டு மர்டரு, இந்த மாதிரி தாங்க சீரியஸான கிரிமினல் கேஸ். நல்லா நினச்சி பாருங்கள், இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் நிற்கிற அந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 5 பேரில் ஒருத்தருக்கு சீரியஸான கிரிமினல் கேஸ் இருக்குது. கிரிமினல் கேசஸ்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு. எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எவ்வளோ கிரிமினல் கேஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்லையாங்க? ஆமாம், அதை வச்சு தான் நம்ம ஓட் போட போகிறோம், அது வச்சு தான் நம்ம தலைவரை சூஸ் பண்ண போகிறோம், அதை வச்சு தான் நம்ம அடுத்த ஒரு 5 வருஷம் நம்ம தலையெழுத்தே இருக்க போகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், நான் டிவிக்கிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். டிவிக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பார்ட்டிங்க, அதாவது வந்து இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரியேட் பண்ணது. அதோட லீடர் பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து வந்திருக்காரு இல்லையா? சினிமாலேருந்து வந்த இந்த நியூ பார்ட்டி, நியூ தமிழக வெற்றி கழகம் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ தான் கிரியேட் ஆகிருக்கு. அதில் 5 மெம்பரை எடுத்துக்கிட்டா அதில் ஒரு மெம்பர் மேலே சீரியஸான கிரிமினல் கேஸ் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஆல்ரெடி அப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்குது, இன்னும் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் தரலை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐடிஎம்கே. அதாவது இப்போ கண்டெக்ட் பண்ணக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியஸான கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடிய பார்ட்டி வந்து ஏஐடிஎம்கே தான். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன், அதான் டிஎம்கே ரூலிங் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கேசஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஓவராலாக ரூலிங் பார்ட்டியில் இந்த வாட்டி ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் அதாவது டிஎம்கே பார்ட்டியும் கம்பைன் பண்ணி தான், அதாவது வந்து கோலேஷனுக்கு ஒன்று கூட்டு கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஷீட் ஷேர் வந்து பாதி இருக்குது. அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி பார்ட்டிலாம் இருக்குது. இதில் டிஎம்கே பார்ட்டியில் மட்டும், அதாவது கோர் பார்ட்டியில் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 175 மக்களில் பார்த்தீங்கன்னா வந்து 32 பேர் இருக்காருல, அவங்களுக்கு மேலே சீரியஸான கிரிமினல் கேஸ் இருக்குது. ஆனால் இதுவே ஏஐடிஎம்கே எடுத்துக்கிட்டோன்னா பிஜேபியோட டைப்பு, அந்த ஏஐடிஎம்கே எடுத்துட்டோன்னா 170 பேரில் 60 பேருக்கு, அதாவது 35% ஆஃப் த பொலிட்டீஷியன் பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸான கிரிமினல் கேஸ் இருக்காமா. ரேப்பு, அட்டெம்ப்ட் டு மர்டரு, செக்ஷுவல் அசால்ட்டு, இந்த மாதிரி கேஸஸ் சொல்கிறேங்க நான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து கிரியேட்டான பார்ட்டி எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி கிரியேட்டான பார்ட்டி எடுத்துக்கலாம், இல்லை இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா ஆக்டர்னால கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் சீரியஸான கிரிமினல் கேஸ் இருக்க தாங்க செய்யுது. இதுலேருந்து டேட்டாவெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நான் இந்த வாட்டி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகியே ஆகணும் இல்லையா? ஆமாம், ஏன்னா வந்து இது ஒரு ஜனநாயக நாடு இல்லையா, இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். இதில் வந்து கிரிமினலைசேஷன் வந்து பாலிடிக்ஸ் நடக்கவே கூடாது. பாலிடிக்ஸ் வந்து அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணுமா இருக்கணும். பாலிடிக்ஸில் மக்களோட நம்பிக்கையில் பவருக்கு வந்து அதுக்கப்புறம் நான் ரவுடியாக மாறுறது வந்து இருக்கக்கூடாதுங்க. அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆகி என்ன பண்ணாங்கன்னா வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் சஜஷன் கொடுத்தாங்க. ஆனால் அது இன்னும் ஹோல்ட்லேயே தான் இருக்குது. நிறைய சமூக ஆர்வலர்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிகாஸ் தே ஆர் கோயிங் டு கிரியேட் த லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தாங்க. சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் லாலாம் மேக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அது இன்னும் எஃபெக்ட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம். 2020 சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கிரிமினல்ஸ் வந்து உள்ளே வர்றதை வந்து தடுக்கணும், கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரூட்டினி வைங்க, அவங்க வந்து ஒரு பாப்புலர் பர்சனால் நல்ல சோஷியல் ஒர்க்கான ஒரு ஸ்க்ரூட்டினி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. அடுத்த விஷயம் என்ன தெரியுமாங்க, அதாவது வந்து கிரிமினல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஆப்வியஸ்லி கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு ரவுடித்தனமோ ஏதாவது ஒன்று மேக் பண்ணி பணத்தை கிரியேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இப்போது கிரிமினல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பொலிட்டிக்ஸில் வந்து நிறைய மணியும் மேக் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், ஆல்ரெடி இருக்கிற கேண்டிடேட்டோட மணி, அதாவது வந்து அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமாங்க? அதாவது ஃபஸ்ட்டு விஷயம், ஓவராலாக எல்லா கேண்டிடேட்டோட சொத்து மதிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 3992 கேண்டிடேட்டோட சொத்து மதிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 கோடி கிட்ட வருதுங்க. இதில் ஆவரேஜாக ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5.17 கோடி வந்து சொத்து வச்சுருக்காங்க. இதுலேயே நம்ம தமிழ்நாட்டில் கண்டெஸ்ட் பண்ணுற எல்லா பொலிட்டீஷியனையும் எடுத்து பார்த்துட்டா ரிச்சான பொலிட்டீஷியன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது யார் தெரியுமா? லீமா ரோஸ், ஏடிஎம்கோட இப்போ இருக்க கேண்டிடேட்டு. அதாவது வந்து அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1049 கோடி சொத்து இருக்குங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 5863 கோடி சொத்து இருக்குது. இது எல்லாமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிராம் கோல்டு இருக்குது, 1.5 லட்சம் கிராம் சில்வர் இருக்குது, 1217 காரட் டைமண்ட் இருக்குது. அதே மாதிரி அவங்க மேலே 4 கிரிமினல் கேஸ் இருக்குது. அவங்க 6வது வரையும் தான் படிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே யார் தெரியுமா? அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து லாட்ரி கிங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸான ஒருத்தர். இன்னொரு விஷயம், அதை நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். என்னன்னா வந்து அதாவது ஒரு ஃபேமிலி ரூல் அப்படின்னு ஒன்று இந்த ஒரு பர்சன் கிட்டே இருக்கும். எப்படின்னா வந்து இந்த லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏடிஎம்கேல இருக்காங்க. அதாவது வந்து அவங்களோட சன்னின்லா, அதாவது வந்து அவங்களோட மருமகன் பார்த்தீங்கன்னா வந்து வேற யாரும் இல்லை, ஆதவ் அர்ஜுனா, டிவிகேயோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கவர். அவர் மேலேயும் நிறைய சொத்து மதிப்பு இருக்குது. அதே மாதிரி அவரோட இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுச்சேரியோட டிவிகேயோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருப்பாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 இடத்துல, புதுச்சேரி, தமிழ்நாடு, ஏடிஎம்கேல இன்னொரு இடத்துல இவங்க நிற்கிறாங்க. ஆனால் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா சார் என்ன சொல்லியிருக்காரு, இவங்களை லீமா ரோஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இவங்களுக்கும் நான் வந்து ஃபேமிலி இப்போ வந்து நாங்கள் பொலிட்டிக்கலாக வந்து நாங்கள் வந்து டைஅப்பில் இல்லை, பொலிட்டிக்கலாக நாங்கள் வந்து ஸ்ட்ராங், நாங்கள் வந்து ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்கட்டுங்க. அதாவது வந்து சொத்து மதிப்பே இல்லாமல் வந்து கேண்டிடேட் யாராவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. அதாவது ஜஸ்ட் 4 பேர் தான் சொத்து மதிப்பு இல்லாமல் இருக்காங்க. எல்லாமே இருக்கட்டுங்க. அதாவது உமன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணப்படுறாங்களா, நான் வந்து தாழ்த்தப்படுறமா இருக்கேன், நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணப்படுறேன்னா, இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி,
அரசியலில் சமத்துவம் இருக்குதா இல்லையா? இல்லை பணம் இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியுமா? இல்லை நான் ரவுடியாக இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியுமா? ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து பெருசாக இந்த மக்கள் பயப்படுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் அரசியல் வர முடியுமா அப்படின்ற ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 11% தாங்க விமன் இருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இன்னொரு விஷயம், அதாவது டிவிகே பார்ட்டிலையுமே ஒரு சில ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் 50% விமெனுக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே இருக்கட்டுங்க. ஜஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஷேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது டிஎம்கே ஒரு ரூலிங் பார்ட்டியாகவும் இருக்குது. ரூலிங் பார்ட்டி போனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்வே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களோட டாமினன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த விதத்துலேயும் இந்த ஒரு ரிப்போர்ட்டுக்கு ஏடிஆர் ரிப்போர்ட்டுக்கு நிறைய ஒரு அலிகேஷனும் இருக்குது. முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன தெரியுமா? அதாவது என்ன ஒரு ஃபேக்ட் எதுனாலுங்க, அதாவது முதல்ல நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஓட்டலிங்க. அதாவது ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. ChatGPT வேணாம், எந்த ஒரு ஜெமினி எந்த ஒரு வெப்சைட்டும் வேணாம், நானே உங்களுக்கு வெப்சைட் சொல்ல இந்த ஏடிஆர் ரிப்போர்ட்டில் போய் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய சேனல்ஸ் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதாவது நிறைய வெப்சைட்ஸ் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதில் போய் உங்களோட தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களோட சொத்து மதிப்பை பாருங்கள். அவங்க மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கான்னு பாருங்கள். அவங்க ஓட்டுக்கு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பணம் தராங்களான்னு பாருங்கள். அப்படி பணம் தராங்கன்னா தயவு செஞ்சு ஓட் பண்ணாதீங்க அவங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்க போகுது. ஏப்ரலோட இந்த ஒரு எலெக்ஷனோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா மே 4 நடக்க போகுது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம 722 கிரிமினல்ஸ் வாக்கில் இப்போது ரெடியாக இருக்காங்க. இவங்க மேலே சீரியஸான கிரிமினல் கேஸும் இருக்குது. இவங்களை சூஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை இவங்களை எல்லாத்தையும் தூக்கி இருந்துச்சு, அதாவது கிரிமினலாக இல்லாமல், அதாவது சமூகத்துக்காக, உங்களோட நலக்காக, உங்கள் குழந்தைங்களோட நலக்காக, தமிழ்நாட்டோட ஃப்யூச்சருக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதியை சூஸ் பண்ண போகிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் தான். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அதாவது கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வியூவையும் டைப் பண்ணுங்கள். உங்களோட வியூவை நான் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடென்ஸில் இருந்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிடென்ஸ் என்னன்றதையும் நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ரிசர்ச் பேஸ்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.